வனலஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமah, கியாமத்துடைய நாளிலே நீதம் என்ற அந்த தராசுகளை எல்லோருக்கும் வைப்போம். நீங்கள் உலகத்திலே செய்த அந்த வாழ்க்கை, அடுத்தவர்களோடு தொடர்பு பட்ட விடயங்களிலே நீதமும் நேர்மையும் நடந்ததா என்பது அங்கு வெளிப்படுத்தப்படும். ஃபலா துலுலமு நஃப்சுன் ஷைஆ, யாருக்கும் அங்கே அணுவளவும் அநியாயம் வழங்கப்பட மாட்டாது. நேர்மை நீதி சரியாக வழங்கப்படும். வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா, இந்த உலகத்திலே ஒருவன் மற்றவருக்கு கொடுக்க வேண்டி இருந்தது, அது 1,00,000 பணம் அல்ல, 50,000 பணம் அல்ல, 10,000 பணம் அல்ல, அரை பேச்சஸ் காணி அல்ல, ஒரு ரோட்டு துண்டு அல்ல, ஒரு ரூம் துண்டு அல்ல. கியாமத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அங்கு அல்லாஹ் இவைகளை எல்லாம் கொண்டு வருவான் என்றால், ஒருவன் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்து இந்த உலகத்திலே கொடுக்காமல் இருந்தால், அதற்கு அநியாயம் செய்திருந்தால், அது கடுகு மணியுடைய அளவாக இருந்தாலும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா, அது இந்த உலகத்திலே எந்த பெருமதியும் இல்லாத, ஒரு விலை மதிப்பீடு செய்ய முடியாத கடுகு மணியுடைய அளவாக இருந்தாலும் அதையும் கொண்டு வந்து விசாரணைக்கு எடுப்போம். அவனுக்கு கொடுக்க வேண்டிய இதனை ஏன் நீ கொடுக்கவில்லை? அங்கே பணம் செல்லுபடியாகாது. யௌம லா யன்ஃபஉ மால், ஆட்சி அதிகாரம் செல்லுபடியாகாது. வலா பனூன், உங்களுடைய படித்த திறமையான பிள்ளைகளின் மூலம் அங்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அவனுக்கு இதை நீ கொடுக்கவில்லை? வகஃபா பினா ஹாசிபீன், உங்களிடம் கணக்கு கேட்க மாட்டோம், கணக்கை உங்களுக்கு நாம் சொல்லுவோம். குர்ஆன் சொல்லு. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பதிவுகளை செக் பண்ணுவோம். எப்படி அது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அநியாயம் இழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் மனதிலே கவலை இருக்கிறதோ, எனக்கு வரவேண்டிய காணி துண்டு வரவில்லை, எனக்கு வரவேண்டிய பணம் கிடைக்கவில்லை, இந்த சொத்திலே நான் அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டேன் என்று யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் மனம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ, இந்த வசனத்தை கொண்டு சந்தோஷமடையுங்கள். இது உங்களுக்கு நன்மாராய். இந்த உலகத்திலே உங்களுக்கு வரவேண்டிய அந்த பணத்தை, வரவேண்டிய சொத்தை நேர்மையாக கேளுங்கள், நீதமாக கேட்டு பாருங்கள், அமைதியாக கேட்டு பாருங்கள், பிரச்சனை படுத்திக் கொள்ள வேண்டாம். கிடைக்கவில்லையா, நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். கியாமத்துடைய நாளிலே அது உங்களுக்கு முழுமையாக நிறைவேற்றி தரப்படும். அவரவர்களுடைய தொழுகையில் இருந்தும், நோம்பில் இருந்தும், ஜக்காத்தில் இருந்தும், அவர்களின் ஜிக்ரு திலாவத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகளாக எடுத்து தரப்படும். அது இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்க இருந்த அந்த அரபேச்சஸ் காணியை விட உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். இந்த ஆயத் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மாராயம், அநியாயம் இழைத்தவர்களுக்கு பயங்கர எச்சரிக்கை. சிலர் சாதாரணமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கமானவன், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அல்லாஹ் இரக்கப்பட்டும் மன்னிப்பான். அது அவனுடைய நாட்டத்தில் உள்ளது. ஆனால் அல்லாஹ்வுடைய சில முடிவுகளை அவன் மாற்ற மாட்டான். இப்படி பிறருக்கு அநியாயம் செய்தவைகளிலே யார் அநியாயம் இழைக்கப்பட்டார்களோ அவர்களுடன் தான் அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்கும். அவன் நேர்மையான். இதனால் தான் புகாரி ஷரீஃபிலே தெளிவாக ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான லஹு மظ்லிமத்துன் லி அஹீஹி ஃபீ அர்லிஹி அவ் ஷைஇன், இந்த உலகத்திலே யாராவது இன்னும் ஒருவருக்கு அவருடைய மானம் மரியாதையிலே, அவருடைய உரிமையிலே, அவருடைய உடந்தையிலே, அவருடைய சொத்து செல்வங்களில் ஏதாவது உங்களின் மூலம் அநியாயம் நடந்திருந்தால், ஒருவர் செய்யாத ஒரு விடயத்தை சொல்லி அடுத்தவனிடத்திலே பிழையான ஒரு விடயத்தை சொல்லி அவருடைய மானத்தை வாங்கி இருந்தால், அவருடைய குறையை பேசியிருந்தால், அவர் செய்யாதே சொல்லி அவருடைய கௌரவத்திலே ஏதாவது அழுக்கை உண்டாக்கி இருந்தால், அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டிய லாபம் தருவதாக சொல்லிவிட்டு முதலையும் கொடுக்கவில்லை, லாபத்திலும் அநியாயம் செய்து விட்டீர்களா, அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அனந்தர சொத்திலே சரியான பங்கை கொடுக்கவில்லையா, இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்யதஹல்லல் மின்ஹு அல் யௌம், இந்த உலகத்திலே அதிலிருந்து எப்படியாவது ஹலாலாகி கொள்ளுங்கள். கபுல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹம், காசு பணம் செல்லுபடியாகாத அந்த கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாளிலே உங்களிடத்திலே காணி கேட்கப்பட மாட்டாது, பணம் கேட்கப்பட மாட்டாது. இன்கான லஹு அமலுன் சாலிஹ், சாலிஹான அமல் இருந்தால் அந்த அமலில் இருந்து உரிமையாளருக்கு வாங்கி கொடுக்கப்படும். தொழுகையில் இருந்து, நோம்பில் இருந்து இவரிடத்தில் அந்த அளவுக்கு அமல் இல்லை என்றால், வ இல்லம் தகுன் லஹு ஹசனாத் உஹித மின் ஸய்யிஆத்திஹி ஃபஹுமில அலா ஸாஹிபிஹி, இவருடைய பாவங்களில் இருந்து எடுக்கப்பட்டு அவர் மீது சுமத்தப்பட்டு இவனுடைய பாவத்தையும் எடுத்துக்கொண்டு நரகத்துக்கு போக வேண்டி வரும். அரபேச்சஸ் காணிக்காகவே. விளையாட்டல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள்.
எனவே இன்டர்வியூக்கு ஒரு ஜொப்புக்காக வேண்டி இன்டர்வியூக்கு செல்வதற்கு முன்னால் ஆவணங்களை தயார்படுத்திக் கொள்ளுகிறோம். அனைத்தும் சரியாக இருக்கிறதா, முன்பின் இருக்கிறதா, ஒன்றுக்கு பல தடவை செக் பண்ணி பார்க்கிறோம். ஏர்போர்ட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் அனைத்தையும் சரிபார்த்து கொள்ளுகிறோம். அந்த இடத்துக்கு போய் முன்பின்னாகிவிட்டால் திரும்பி வர வேண்டி வரும். வாகனத்தை பாதைக்கு எடுப்பதற்கு முன்னால் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் சரியாக இருக்கிறதா பார்த்து கொள்ளுகிறோம். திடீரென்று விசில் அடித்தால் இன்சூரன்ஸ் 4 மாதத்துக்கு முன்னாலே முடிந்து விட்டது என்றால் டென்ஷனாக வேண்டி வரும். ஆனால் இது உலகம், சமாளித்துக் கொள்ளலாம். திடீரென்று மலக்குல் மௌத் பிடித்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது.